இன்றைக்கி காலையிலேயே கருணக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன். குக்கரில் கொஞ்சம் சாதம் வச்சுட்டேன். பையன் இன்றைக்கி காலேஜுக்கு கிளம்பணும். அதனால் இன்றைக்கி லெமன் சாதம் செய்யலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த கருணக்கிழங்கு கொஞ்சம் சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொன்றா போட்டு திருப்பி விட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு டேஸ்ட்டாக ரொம்ப எண்ணெயும் சேர்க்காமல் லெமன் சாதமும் ரெடி பண்ணிவிட்டேன். காலையிலேயே அவனுக்கு இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி எதுவும் இல்லை, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்றைக்கி லெமன் சாதம் கொடுத்துட்டேன் அர்ஜென்ட்டுக்கு ஊறுக்காய் வச்சு. இன்றைக்கி மத்தியானம் ஆஃப்டர்நூன் அப்படியே கொஞ்சம் மிக்ஸி போட்டு வச்சுக்கலாம், அடிக்கடி கரண்ட்டு போதேன்னு சொல்லிவிட்டு தேங்காய், பெரிய சீரகம், பூண்டு சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி அவனை காலைல டிஃபன் கொடுத்துட்டா. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் டீ எடுத்துக்கிட்டு எப்பவுமே காலையிலேயே போட்டுருவேன் டீ. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டே கொஞ்சம் வெளியே நான் வச்சுருந்த செடியெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து டீ குடிக்கிறது தான் டெய்லி ஒரு வழக்கம். காலையிலேயே நான் வச்ச செம்பருத்தி பூ கொஞ்சம் பூத்திருந்தது, அதையும் சேர்த்து அந்த ஜாடியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பி போய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு கண்டினியூவாக இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மதியானம் ஆஃப்டர்நூன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய சீரகம் போட்டு வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வரவில்லை நல்லா வதக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரும் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கினேன். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துட்டு வீட்டு மிளகா பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அடிக்கடி செய்வேன். இது கூட கொஞ்சம் அந்த மொச்சப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் அப்படியே செஞ்சிட்டேன். இது ஆஃப்டர்நூன் லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன் ஒரேடியாக ஆஃப்டர்நூனுக்கு. பாருங்கள் குழம்பு எவ்வளோ அழகாக நல்லா கொதித்து கிரேவி மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்துலேயே கொஞ்சம் கருணக்கிழங்கு காலையில் வறுத்தது வச்சுருந்தேன். சரி அதே ஆஃப்டர்நூனுக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக ஆகணும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி